சென்னை ஜெயிலில் போயிருந்தால் நான் இப்போ நேரம் உங்கள் கூட எதிர்க்க பேசிட்டு இருப்பேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க உயிருக்கு சென்னைக்கு வந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. இல்லை முக்குளத்தோர் வாக்கு வங்கி 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் திமுகவுக்கு போகிறாரு, ஒரு பக்கம் சசிகலா வந்து தனியாக இருக்காங்க, ஒரு பக்கம் டிடிவி வந்து பாஜகவோட போயிட்டார். அவருக்கு என்ன பயம்னா இவங்கள சேர்த்தா ஒரு கட்டத்தில் அவரை தள்ளிட்டு இவங்க தலைவர் ஆகிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இங்கே விஜய்னு ஒரு பிளேயர் வந்துட்டார். அந்த விஜய்னு ஒரு பிளேயர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றாரு. இப்போ திமுகவை எதிர்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகும், பாதி விஜய்க்கும் பிரிஞ்சு போகும். அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது அதிமுகவுக்கு. எடப்பாடி அதிமுகவை எதிர்த்து எந்த கட்சி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அது தாவேகாவாக இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம். அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எடப்பாடியை தோற்கடிப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். முக்கியமான 4 பேர் தான் இந்த கூட்டணியில் யார் இருக்கா? அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி, டிடிவி. வேறு யார் பேர் சொல்லும்படி யார் இருக்கா? ஒரு சஃபிஷியன்டான ஓட் பேங்க் யாருமே கிடையாது. ஜிகே வாசனுக்கு இருக்கா? ஏசி சண்முகத்துக்கு இருக்கா? அமித்ஷாவே என்கிட்ட சொன்னார், திமுக கூட்டணி பலமாக இருக்குது, நம்ம கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்குது, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதிமுக கூட்டணி பலமாக கூடாதுன்னு திமுக வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா அதை பலவீனப்படுத்தணும். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. அரசியல் களமே சூடு பிடிச்சிட்டு இருக்க நிலையில சசிகலா அவர்கள் 9 வருடம் கழித்து மனம் திறந்தார் அப்படின்ற பேச்சு பரவலா போயிட்டு இருக்கு. ஏன் 9 வருடம் கழித்து இப்ப மனம் திறக்கணும்ன்ற கேள்வி இருக்கு சார். என்ன காரணமா இருக்கும் சார்? 2021 வருஷமே மனம் திறக்கிறதா இருந்தாங்க, அரசியலில் வரதா இருந்தாங்க. பட் அவருக்கு பாஜக இன்டெரக்டாக ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வேடிக்கை பார்த்தா போகிறோம், நீங்கள் வராதிங்க உள்ள, நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறுத்திட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவங்கள ஏடிஎம்கேக்குள்ளே சேர்க்க விரும்பலை, அவங்க ஏடிஎம்கேக்குள்ளே வர விரும்பினாங்க, சேர்க்க விரும்பலை. அதனால் அவங்கள இந்த எலெக்ஷன் இதுக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தால் அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நின்னாங்கன்னா ஏடிஎம்கே பாஜகவுக்கு போகிற ஓட்டு பிரியுன்றதுனால நீங்கள் வராதிங்கன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடியே டிடிவி கட்சி ஆரம்பித்ததுனால அவங்களோட டிடிவி கட்சியில் சேருவாங்கன்னு பார்த்தாங்க. டிடிவி கட்சியில் அவங்க சேரலை. ஸோ அதனால் டிடிவி கட்சி கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. 21 தொகுதியில் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதாவது சசிகலா வந்து தனியாக நின்றுந்தாலுமே ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. டிடிவி இருந்தும் அவரும் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அப்போ பாஜக என்ன நினச்சாங்க, சசிகலா வந்தால் இன்னும் மோஸ்ட்டாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சசிகலாவை நிறுத்தி வச்சுட்டாங்க. அது பிஜேபி ஏடிஎம்கே பண்ண வேலை. எடப்பாடி சசிகலா அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விளைவு. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, நம்ம ஒருத்தர் பதவியில் உட்கார வச்சுட்டு போனோம், நம்மளை ஒருத்தர் பழி வாங்கிட்டாரு, சும்மா பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி நம்மளை தூக்கி வெளில போட்டாங்கன்னு ஒரு 25-30 வருஷமாக ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவுக்கு என்னென்னா இவங்க எல்லாருமே சசிகலாட்ட தான் போய் எல்லாம் ஆர்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஜெயலலிதாவை பார்த்தவங்க ரொம்ப 1-2 பேர் தான். எல்லாமே சசிகலா தான் அவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்தது, எல்லாம் வேலை வாங்கினது எல்லாம் அவங்க தான். நான் கடைசியில் அவங்க ஜெயிலுக்கு போகும்போது மந்திரி முக்கிய சிஎம்மாக நியமிச்சுட்டு போன எடப்பாடி பாஜக பேச்சை கேட்டுன்னு அந்த அம்மாவை தூக்கி போட்டது மட்டும் இல்லை, அவங்க ஜெயிலில் இருந்தபோது பல விதமான இடைஞ்சல்லாம் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல வரத்துக்கெல்லாம் பல இடைஞ்சல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னை ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னு செங்கோட்டையன் சொன்னபோது வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, சென்னை ஜெயிலில் போயிருந்தால் நான் இப்போ நேரம் உங்கள் கூட எதிர்க்க பேசிட்டு இருப்பேன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க உயிருக்கு சென்னைக்கு வந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க உள்ள. அவங்க அப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதோ சென்னையில் ஏதோ அது மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்புறம் யார் பண்ணான்ற ஒரு கேள்வி வருது இல்லை. துரோகி எதிரின்னு அவங்க சொல்கிறது எடப்பாடி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எடப்பாடியை துரோகின்றாங்க, திமுகவை எதிரின்றாங்க. அதில் தெளிவாக இருக்காங்க. அப்போது அந்த 21 அவங்கள வேடிக்கை பார்க்க சொல்லிட்டாங்க பிஜேபி. எடப்பாடியோட ஏற்பாடு தான் எல்லாமே. ஏன்னா அப்போ எடப்பாடியும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா. அப்போது ஆனால் டிடிவி அதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தனியாக நின்று போட்டி போட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டெல்லாம் பிரித்ததுனால எடப்பாடி 21 இடத்துல தோற்று போனார். அது அமித்ஷாவே ஒத்துருக்கார் தோற்று போனது. பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ஸில் நிற்க முடியாது. 6 வருஷம் தண்டனை காலம் முடிஞ்சு 6 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. இந்த 26 சசிகலா எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஆனாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம களத்தில் குதிக்கணும், அதிமுக ஒற்றுமையை எடப்பாடி விரும்ப மாட்டேன்றாரு, யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரு, கட்சியை ரொம்ப பலவீனமாக வச்சுருக்காரு, இவரால் அம்மா ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளையும் இவர் சேர்க்க மாட்டேன்றார், நம்மளையும் இவர் பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. சரி நம்ம ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்போ 9 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப யோசிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 21 எந்த விதமான அழுத்தத்துக்கும் ஆளாகாமல் தினகரனோட சேர்ந்துருக்கணும், அல்லது இவங்க தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுவே லேட் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ லேட்டானதுனால என்னாச்சுன்னா, அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் திமுகவுக்கு போகிறாரு, ஒரு பக்கம் சசிகலா தனியாக இருக்காங்க, ஒரு பக்கம் டிடிவி பாஜகவோட போயிட்டார். ஸோ 9 இயர்ஸ் அவங்க லேட்டாக ஆரம்பிச்சது காரணம் அந்த 21 அவங்களுக்கு ஒரு பிரேக் போடப்பட்டது. அதனால் அவங்க நின்றுட்டாங்க.
அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து இவங்களை சேர்க்கவே மாட்டேன்னு தெளிவாக இருக்காரு. ஸோ அதற்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஏடிஎம்கேல போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பாஜகவும் இவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. பாஜக ஓபிஎஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணி அவருக்கே ஹெல்ப் பண்ணலை, இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ இவங்க ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு நம்ம எடப்பாடியை தோக்கடிக்கணுன்ற எண்ணத்தில் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவை தோற்கடிக்கணும்ன்றதுக்காகவே இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகன்றது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக. ஆனா இப்ப கட்சி ஆரம்பிக்கிறதால இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும்? நிச்சயமா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த எடப்பாடிக்கு எதிரான ஓட் பேங்க் வந்து அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஓட் பேங்க், முக்குளத்தோர் ஓட் பேங்க். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6% இருக்கிற ஒரு ஓட் பேங்க் அது ஆக்சுவலாக. அந்த ஓட் பேங்க் வந்து இவங்க பின்னாடி தினகரனுக்கு ஓட்டு போட்டது 21. ஏன்னா அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ கூட சமீப காலம் வரையும் எடப்பாடி எதிர்த்து அவர் பேசியிருந்தார். இப்போ தானே போய் சேர்ந்துருக்கார். எடப்பாடியோட நீங்கள் என்டிஏல சேருவீங்களா, எடப்பாடியோட சேருவீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு பதிலாக தூக்குலேயே தொங்கலாம்னு சொன்னவர் தான் தினகரன். அங்கே போய் சேர்ந்துட்டார். இப்போ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு, திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இப்போ அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அவர் பின்னாடி அவருக்கு இருந்த ஓட் பேங்க்ன்றது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அது அவர் பின்னாடி இப்போ போகுமான்னு தெரியல. அவர் எடப்பாடியோட போய் சேர்ந்துட்டார். அந்த ஓட் பேங்க் போகுமா தெரியாது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் போய் திமுக சைடில் ஒரு கான்டாக்டில் இருக்கார். அது திமுகவுக்கு அந்த ஓட் பேங்க் போகுமானா அதில் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தினகரனுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போகும், ஓபிஎஸ் கொஞ்சம் பிரிஞ்சு போகும், சசிகலா தனி கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போகும். அப்போது அந்த ஓட் பேங்க் 3ஆக பிரியும் போது அது வந்து எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றதை கேள்விக்குறி தான் ஆக்சுவலாக. ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட் பேங்க் வந்து எடப்பாடிக்கு போகாத திமுக சைடு போச்சுன்னா அது எடப்பாடிக்கு பாதிப்பு உண்டாகும். ஓட் பேங்க் பிரியுது. முக்குளத்தோர் திமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டு முக்குளத்தோர் ஓட்டு போடுவாங்க. ஓபிஎஸ் போனதுனால கொஞ்சம் கூட அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சசிகலாக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களாம் எடப்பாடி எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. சில பேர் தினகரன் மேலே பறித்து கொண்டு அவர் எடப்பாடியோட போயிட்டார், அவரோட ரூட்லேயே நம்ம போனாலும் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட் பேங்க் 3ஆக பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய கணிப்பு அது பெரும்பாலோட பேசினதில் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இது எங்கள் ஓட் பேங்க் 3ஆக பிரிஞ்சால் அது எடப்பாடிக்கு தான் லாபமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, எடப்பாடியோட அதிமுக எங்கெங்கே போட்டி போடுதோ அங்கெல்லாம் அவரை எதிர்த்து யார் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதன் மூலமாக எடப்பாடியை நாங்கள் தோற்கடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எடப்பாடி தோற்றா அவர்கிட்ட கட்சியை பிடிக்கிறது ஈஸி. அப்புறம் நம்ம சசிகலாவோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளே அனுப்பலாம். ஏன் அவ்வளோ கோபமோ அந்த கம்யூனிட்டிக்கு எடப்பாடி மேலேன்னா, எடப்பாடி தான் இந்த 3 பேரையும் வெளில அமிச்சார். அதிமுக விட்டு வெளில அமிச்சார். தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரையும் வெளில அமிச்சார். 3 பேரும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. எடப்பாடி வேறொரு பெரிய கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கார். அப்போ அந்த கம்யூனிட்டி வந்து நம்மளை பழிவாங்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீட்டில் முக்குளத்தோரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி நம்மளை பழிவாங்கிறதா நினைக்கிறாங்க. அதனால் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ ஆனால் அவங்க பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா கன்சாலிடேட்டடாக அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு போக அவங்க சில இடத்துல வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவங்க 3 பேர் பிரிஞ்சிருக்கிற போது அப்போ அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னா, இவங்க 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க, 3 பேர் ஒன்றா சேரலாம். ஆனால் எடப்பாடி மேலே எங்களுக்கு இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்குது. எடப்பாடி அதிமுகவை எதிர்த்து எந்த கட்சி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அது தாவேக்காவாக இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம். அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எடப்பாடியை தோற்கடிப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். இவங்க பிரிஞ்சிருந்தானே பரவாயில்ல. இப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்களால வந்து எடப்பாடியை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடிக்கு போகிற ஓட்டை வேணால் கொஞ்சம் எடுக்கலாமே தவிர தோற்கடிக்க முடியாது. அப்போ அவரை தோற்கடிக்கணும்னா எந்த கட்சி அவரை தோற்கடிக்குமோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோன்ற அந்த மூடில் அந்த கம்யூனிட்டி வரா மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. பேசும்போது சில பேர்கிட்ட பேசும்போது, சார் எடப்பாடியை தோற்கடிக்கணும், யார் தோற்கடிப்பாங்கன்னு பார்த்து அவங்க ஓட்டு போடுவோம் சார். நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன செய்யுது, அவங்க ஒற்றுமையாக இல்லை, இருந்தாலும் நாங்கள் அவரை தோற்கடிக்கிறதான்னு அப்படி பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ ஆளும் கட்சியாக இருக்க திமுகவின் மேலே இருக்க அதிருப்தியை விட எடப்பாடி அவர்கள் மேலே அதிருப்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த கம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கட்சி தொடங்கிட்டால் அது கூட்டணின்ற ஒன்று வேணும் இல்லையா சார்? இப்போ அதிமுகவில் சசிகலா அவர்கள் போய் இணைய வாய்ப்பு இல்லை. அப்படி திமுக இப்போ ஆப்ஷனாக இருக்குது திமுக, தாவேக்கா. அப்போ எந்த கட்சிக்கு அவங்க போக வாய்ப்பு இருக்குது சார்? அவங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய அரசியலில் சீனியராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆளுமையாக இருந்தவங்க. இவங்க போய் ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு எதிர்பார்த்த மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் அவங்க சசிகலாவோட அவங்களுடைய நேச்சருக்கு அங்கே விஜயோடைய பார்ட்டி சூட் ஆகுமா தெரியாது. ஈவன் ஓபிஎஸ்க்கே அதுதான் பிரச்சனை. அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு போகவே மாட்டாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்களும் இப்போ தாவேக்கால தானே இருக்காரு. செங்கோட்டையன் தாவே இருக்காரு. சசிகலா திமுக சைடு எப்படி சசிகலா திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க ஜெயலலிதா கூட அத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க திமுகவுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் தனியாக தான் நிற்பாங்க. இல்லை அவங்களுக்கு வேற ஒரு ஆபத்து கூட காத்திருக்கு. அமித்ஷாவோ எடப்பாடியோ நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்டிஏக்கு வந்து சேருங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்டிஏல வாங்க. இப்போ தினகரன் என்டிஏல தான் இருக்கார். அவர் அதிமுக தலைமையில் இருக்கிற அணியில் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் என்டிஏல தான் இருக்கேன்,
எனக்கு வந்து பாஜக தான் சீட்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்களும் வாங்க எங்கள் கூட என்டிஏக்கு வாங்க. ஆனால் அது இவங்க செய்வாங்களா தெரியாது. எடப்பாடியை துரோகின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிலில் இருந்தபோது நான் தான் பதவியில் வச்சுட்டு போனேன், என்னையே தூக்கி போட்டார், கட்சியை விட்டு தூக்கி போட்டார்னா நேற்று பல விதங்களில் கொலை பழி உட்பட எல்லாத்தையும் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்போது அமித்ஷா வந்து சசிகலாட்ட வந்து நீங்கள் கட்சி ஆரம்பித்து எங்கள் கிட்ட வாங்க, என்டிஏல வாங்க, நீங்கள் அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுக்க வேண்டாம், எங்கள் கூட சேருங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டாருன்னா, இவங்க போனாங்கன்னா அந்த கூட்டணி வின் பண்ணிட்டுனா எடப்பாடி தானே முதல்வர். அப்புறம் சசிகலா இருக்கிற இடமே தெரியாது எடப்பாடி முதல்வர் ஆனால். அப்புறம் எப்படி அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்க? அதனால் வந்து இவங்க தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க பாஜகவோட அழுத்தத்துக்கு ஆளாவாங்களான்றது கேள்விக்குறி. அதே சமயம் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனியாக நின்று எங்கெங்கே எடப்பாடி போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் போட்டி போட்டு அவருக்கு ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்ண முடியுமா, இல்லை அவரை எதிர்த்து யார் வலுவான கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த மாதிரி அவரை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியுமான்னு அந்த இடத்துல தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து அவங்க பேசாமல் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி போயிட்டாங்கன்னா இனிமேல் அரசியலில் அவங்க வந்து எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுதான் அவங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்தி எப்படின்னு பேசுனதில் மக்களுக்காக தான் இந்த கொடி, மக்கள் இந்த ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது, மக்கள் நலனுக்காக மட்டும்தான்றாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே பர்சனலாக ஒரு ஈகோ கிளாஷ் பர்சனலாக அவங்க அந்த அம்மாவை ஒரு ரொம்ப படாப்படுத்திட்டதுனால நான் பதவியில் வச்சுட்டு போன ஒரு ஆள் என்னையே தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு அந்த இது இருக்குல்ல, அந்த வெறுப்பு வேதனை. அப்புறம் சேர்க்கவும் மாட்டேன்றார், மறுபடியும் சேர்க்கவும் மாட்டேன்றார், கட்சியில் இவங்களை சேர்க்கவே மாட்டேன்றார். அவருக்கு என்ன பயம்னா இவங்களை சேர்த்தா ஒரு கட்டத்தில் அவரை தள்ளிட்டு இவங்க தலைவர் ஆகிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு என்னென்னா இவங்களை சேர்க்க ஓபிஎஸ்சியோ சசிகலாவும் சேர்க்க மாட்டேன்றார். அவர் வந்து தன்னுடைய சுய லாபத்தை செல்ஃபிஷாக இருக்கார். தான் தலைமையில் இருக்கணும், கட்சி தோற்றாலும் பரவாயில்ல, கட்சி எங்கிட்ட இருக்கணும்னு எடப்பாடி இருக்கார். இவங்களை சேர்த்தா கட்சி தோக்குற நிலைமையில் அவர் தலைமை பதவியிலேருந்து இபிஎஸ் தூக்கி போட்டு இவங்க அங்கே போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்கல்ல. அதனால் அவங்கள இந்த சைடே வரவேணான்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக. அப்படி இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ அதிமுகவில் நான் என்னை சேர்க்க மாட்டேன்றீங்க, அதிமுகவை வலிமைப்படுத்த மாட்டேன்றீங்க, அதிமுக வந்து கூட்டணியை வலிமைப்படுத்த மாட்டேன்றீங்க, கட்சியும் வலிமைப்படுத்த மாட்டேன்றீங்க. உங்களால் எப்படி அம்மா ஆட்சி அமைக்க முடியும்? உங்களால் அமைக்க முடியாது. அப்போது உங்களை அந்த தலைமை பொறுப்புலேருந்து நீக்கணும். நீங்கள் வந்து எனக்கும் நிறைய துன்பங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களை தலைமை பதவியிலேருந்து நீக்கணும். அந்த அடிப்படையில் அவங்க சசிகலாவுடைய பர்சனல் அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பழிவாங்கும் அரசியல் மாதிரி இருக்குது. பழி வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. இது வந்து ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பர்சனாலிட்டி கிளாஷ் இது ஆக்சுவலாக. எடப்பாடி தன்னுடைய கட்சியை அதிமுகவை பலப்படுத்த விரும்பல, சசிகலாவை சேர்க்க விரும்பல, சசிகலாவை பதவியில் வச்சுட்டு போன சசிகலாவை பழி வாங்கினார். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது, அவங்க வந்து அவரை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தேர்தல் இன்னும் ஒரு 30 நாள் 40 நாளில் வர காத்திருக்கு. அதிமுகன்னு பார்த்தோன்னா ஒரு அதிமுக, அதில் பார்த்தீங்கன்னா பல கிளைகள் இப்போ வந்து உருவாகியிருக்கே சார். அது வந்து எந்த மாதிரி வெற்றியா இல்லை என்ன மாதிரியான நோக்கத்தில் போகும்? அதிமுக கூட்டணியே பலவீனமாக தாங்க இருக்குது. எடப்பாடி முதல்ல யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறார். செங்கோட்டையெல்லாம் போயிட்டார் ஒரு பக்கம், பிரபாகரன் போயிட்டார், ஜேசிடி பிரபாகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் தனியாக இருக்கார், இவர் தனியாக இருக்கார், யார் சசிகலா தனியாக இருக்காங்க, டிடிவி மட்டுமே அங்கே போய் சேர்ந்துருக்காரு. ஆனால் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குது. இப்போ 21 அதிமுக பாஜக ரெண்டுமே கூட்டணியில் இருந்தாங்க, கூட பாமக இருந்தது, பாமக ஒன்றுபட்ட பாமக வருது, இன்றைக்கி பாமகவே பிளவுபட்ட பாமக இருக்குது. அப்புறம் டிடிவி சேர்ந்துருக்காரு, டிடிவி கூட அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க், டிடிவியோட ஓட் பேங்க் அது அவர் கூட போகுமா இல்லையான்னு தெரியாது. அப்போது இன்னும் அது பலவீனமாக தான் இருக்குது. இந்த 4 பேரை தவிர அந்த கூட்டணியில் யார் இருக்கா? முக்கியமான இந்த 4 பேரை தவிர இந்த கூட்டணியில் யார் இருக்கா? அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி, டிடிவி. வேறு யார் பேர் சொல்லும்படி யார் இருக்கா? ஒரு சஃபிஷியண்டான ஓட் பேங்க் யாருமே கிடையாது. ஜிகே வாசனுக்கு இருக்கா, ஏசி சண்முகத்துக்கு இருக்கா, இதில் வந்து ஜான் பாண்டியனுக்கு இருக்கா? எல்லாம் கொஞ்சம் ஓட் பேங்க் அங்கங்கே இருக்காங்க. அதனால் அது இன்னும் வலிமையான ஓட் பேங்காக வரல, அது வலிமையான ஒரு கூட்டணியாக வரல. வேறு திமுக கூட்டணியை பாருங்கள், அவனுங்க காங்கிரஸ் இப்போ தகராறு பண்ணிட்டு இருக்கு, கடைசியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அதுக்கு அடுத்த கேள்வி அது ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற லெவலில் திமுக அணி பலமாக இருக்குது. அதான் நேற்று ஓபிஎஸ் பேட்டியில் சொல்லிருக்காரு பாருங்க, அமித்ஷாவே என்ன சொல்கிறாராம், திமுக கூட்டணி பலமாக இருக்குது, அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஓபிஎஸ் அமித்ஷா சொன்னால் தான் நேற்று ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு பேட்டியில். அமித்ஷாவே என்கிட்ட சொன்னார், திமுக கூட்டணி பலமாக இருக்குது, நம்ம கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்குது, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் வந்து சொல்கிறார். யார் சொல்கிறார்? அமித்ஷா சொன்னதாக சொல்கிறார். எவ்வளோ ஒரு உண்மைன்னு தெரியாது. அப்போது ஏன்னா அவர் அமித்ஷாவை சந்தித்தார் அடிக்கடி. அவரை வந்து அதிமுகவில் சேர்க்க சொல்லி பாஜக கிட்ட ரெக்கமெண்டேஷன் போனார், பாஜக அவரை கைவிட்டாங்க. அவர் நேற்று தானே கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது, சங்கரமடத்தில் சேர்றதான்னு கேட்குறாரு அவர். இப்போ திமுக நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இதில் திமுகவோட மூவ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா சார்? ஏன்னா இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கப்போ இங்கே திமுகன்றது ஈஸியாக வென்றுடும் இல்லையா 2026 தேர்தல்? ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறது இப்போ அதிமுக தான். அதிமுகக்குள்ளே இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும் இல்லையா?
அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதுவரையும் திமுக பிடிக்காதவங்களாம் அதிமுக போட்டிருந்தாங்க இதுவரையும் எலெக்ஷன்ஸில். திமுக இல்லாட்டி அதிமுக அப்படி தானே போயிருந்தது. இங்கே விஜய்னு ஒரு பிளேயர் வந்துட்டார். அந்த விஜய்னு ஒரு பிளேயர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றார். இப்போ திமுகவை எதிர்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகும், பாதி விஜய்க்கும் பிரிஞ்சு போகும். அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது அதிமுகவுக்கு. அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மொத்தமாக வாங்கியிருந்த அதிமுக இன்னைக்கு அதில் பாதி ஓட்டை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதி நாம் ஓட்டு தமிழர் கட்சியும் அதை வந்து நாம் தமிழ் நாம் தமிழும் கொஞ்சம் பிரிச்சுப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த 3 பேருமே பிரிச்சுப்பாங்க. அதில் மேஜராக பிரிக்கிறது வந்து அதிமுகவும் விஜயும் தான் பிரிச்சுப்பாங்க. நாம் தமிழுக்கு கொஞ்சம் போக வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஒரு கூட்டணி தன்னோட கட்சியும் பலமாக இல்லை, தன் கூட்டணியும் பலமாக இல்லை, தனக்கு வர வாக்கு வங்கியிலையும் ஒரு பிளவு வருது ஆக்சுவலாக. அப்படிலாம் இருக்கும்போது அதிமுக எப்படி ஜெயிக்கும்? ரெண்டாவது வந்து அதிமுக கூட்டணி பலமாகக்கூடாதுன்னு திமுக வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா அதை பலவீனப்படுத்தணும். தேமுதிக அங்கே போய் பேசியிருந்தாங்க. ராஜ்யசபா கொடுக்குறத பற்றி யோசிச்சிருந்தார் பழனிசாமி. கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா. அவருக்கு 2 வேகன்சி தான் தேர்ந்தெடுக்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அன்புமணி இருக்கார், வாசன் இருக்கார், தேமுதிக 3 பேர் இருக்காங்க. யாருக்கு கொடுக்குறது? அவருக்கு என்ன யாருக்கு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தார். பிரேமலதா பார்த்தாங்க, பேசாமல் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது. தேமுதிக இழுத்து போட்டிருந்தோன்னா ஓரளவுக்கு பலமாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ தேமுதிக இப்போது அங்கே போயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ் அங்கே திமுக கூட்டணிக்கு போயிட்டார். கமலஹாசன் ஏற்கனவே அங்கே போயின்னு இருக்காரு. அப்போது அந்த அவங்க வந்து பலமாக இருந்தால் கூட இன்னும் மேலும் ஏன் பலப்படுத்துகிறாங்கன்னா எதிர்க்க எந்த அணியும் போய் சேரக்கூடாது, பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தேமுதிக கோட்டை விட்டது பழனிசாமி. அவருக்கு சரியாக வந்து சரியான நேரத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாருன்னா அதை பிடிச்சி நிறுத்திருக்கலாம். அவர் முடிவெடுக்கிறத லேட் ஆக்கினாரு, அவங்க போயிட்டாங்க. இப்போ இதில் சசிகலா அவர்கள் வந்து கட்சி தொடங்குறாங்க. அதுவும் திமுகவோட மூவ் ஏதாச்சும் இருக்கலாமா சார்? ஏன்னா நடராஜன் அவர்கள், அவங்க ஹஸ்பண்ட் நடராஜன் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவுடைய ஒரு நபர். இப்போ அவங்க அந்த எண்ணம்ல திமுக கூட சேர்ந்து அதிமுக எடப்பாடி அவர்களை வந்து நம்ம வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மூவ் இருக்குமா? சசிகலா எந்த கட்டத்துலையும் திமுகவோட எந்த விதத்துலையும் தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க திமுகவோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க. அது டெஃபினட். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க திமுகவோட போகவே மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட போனாங்கன்னா அவங்க எடப்பாடிக்கு ரொம்ப அது அல்வா சாப்பிட்ட மாதிரி. ஜெயலலிதாவுக்கு எதிராக பாருங்கள் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அப்படி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெயலலிதா தீய சக்தின்னு சொன்ன திமுகவோடய இந்த அம்மா சேர்ந்துட்டாங்க, திமுகவோடய இந்த அம்மா ஒரு உறவில் இருக்காங்க, அப்போ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அப்படி பிரச்சாரத்தை எடப்பாடி பண்ணுவார்ல, அது ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட எடுபடும். அதனால் திமுக சைடு இப்போ ஓபிஎஸ் எதிர்த்து அப்படி தான் பண்ண போகிறாங்க எடப்பாடி. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓபிஎஸ் எதிர்த்து பண்ணாலும் அது ஒன்றும் பெரிய திமுகவுக்கு பாதிப்பு உண்டாக்காது. திமுகவுக்கு வர ஓட் பேங்க் வந்து தான் இருக்கும். ஆனால் சசிகலா போனாங்கன்னா சசிகலாவோட பாலிடிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் ஜெயலலிதா கூடயே இருந்தவங்க, கூடயே 30 வருஷம் இருந்தவங்க, அவங்க கூடயே ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரியவங்க இருந்தாங்க. இந்த மந்திரிகள்லாம் அந்த மாட்டம் தான் போய் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். அந்த யார் ஜெயலலிதாவை பார்த்தவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போது மந்திரி சபை கூட்டத்தில் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி ஜெயலலிதா சொன்ன ஆர்டர்ஸை தான், சசிகலா சொன்ன ஆர்டர்ஸை தான் எல்லாருமே கேட்டுருந்தவங்க. அதனால் இவங்க அங்கே போய் சேர மாட்டாங்க திமுகவில். அவங்க தனியாக இருந்தாலும் இருப்பாங்களே தவிர அவங்க என்டிஏல போய் சேர்ந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. தனியாக நின்றாங்கன்னா தனியாக நின்று அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் போட்டு எடப்பாடியை டேமேஜ் பண்ணலாம். இல்லை வந்து தன்னால் முடிஞ்ச மட்டும் பார்க்கலாம். இல்லாட்டி எந்த கட்சி எடப்பாடியை தோக்கடிக்குதோ அந்த கட்சி அந்த தொகுதியில் அவங்க ஆட்களை ஓட்டு போட சொல்லலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர மொத்தத்தில் எடப்பாடியை ஒரு வழி கொண்டுறணும்னு நினச்சி அந்த கட்சியை கைப்பற்றணும்னு நினச்சி ஒரு மூவ் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ 2026 தேர்தலில் எந்தவித தாக்கமும் இருக்காது. 2031 நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? 2026 தேர்தலில் வந்து எடப்பாடிக்கு இந்த மாதிரி பலவீனங்கள் பலது இருக்குது ஆக்சுவலாக. அவர் கட்சியும் பலமாக இல்லை, அவர் கூட்டணியும் பலமாக இல்லை. இந்த மாதிரி அதிமுக ஓட்டுக்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அதனால் வந்து இப்போ இருக்கிற லெவலில் திமுகவுக்கான ஒரு எட்ஜ் இருக்கிறத பார்க்குறோம். அது அவங்க வருவாங்களாலே தேர்தல் தான் சொல்லணும். விஜய் எவ்வளோ ஓட்டை பிரிக்க போகிறாரு, அவர் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரா, டிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரா, இல்லை அவரே வின் பண்ணுவாரா, எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷன். ஏன்னா விஜய் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, 3ஆவதாக ஒரு சக்தி வந்து உட்காந்துருக்கு. அது எப்படி ஒரு டேமேஜை உண்டு பண்ணணும்னு நமக்கு தெரியல. அது ஒரு பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டம் ஓட்டாக மாறுவான்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் என்ன ஓட்டு வாங்க போகிறாரு, யாரை வந்து டேமேஜ் பண்ண போகிறாருலாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் திமுக எந்த சான்ஸும் எடுக்காமல் எல்லாரையும் சேர்க்குறாங்க, உள்ளே சேர்க்குறாங்க. அதுக்கு பதிலாக எடப்பாடிக்கு என்னென்னா யார் போனாலும் பரவாயில்லன்னு இருக்கார் எடப்பாடி. ஒருத்தர் பதவிக்கு வர விருப்பப்படுற ஒருத்தர் கனவில் இருக்கிறவர், முதல்வர் கனவில், அவர் தான் எல்லாரையும் சேர்க்கணும். ஆனால் இங்கே எடப்பாடி அதுக்கு நேர் எதிராக யார் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, நான் தான் ஜெயிப்பேன், உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு உறுதிமொழிகளை அள்ளி விட்டுன்னு இருக்காரு அவர் பாட்டுக்கு. அதனால் அது தேர்தல் எடுபடாதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவருக்கு கூட்டணி பலமாக இல்லை, சரி இந்த மாதிரி வாக்குறுதியை விட்டு பார்க்கலான்னு அவர் வாக்குறுதியெல்லாம் விட்டுருக்காரு. தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.